வெல்கம் ஆல்ஃபா. நம்ம பார்த்தோம், டிசிஷன்ஸ் டிசைட் அவர் ஃப்யூச்சர். நம்ம வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறோமோ தட் வில் கேரி அஸ் த்ரூ. ஆண்டவரை சார்ந்து டிசிஷன் எடுப்போமா? முதல்ல பார்த்தோம், துதிக்கிறதுனாலும் தேவனை மகிமைப்படுத்துறதுனாலும் நம்ம சிந்தைகள் சீரடையுது. அப்போ சிந்தைகள் நேராக இருக்கிறபோது நம்மளுக்கு நேரான சிந்தனைகள் ஏற்படுகிறது. இதுதான் வேதம் சொல்லுது. அந்த நேரான சிந்தனைகள் வரும்போது that will take us to a positive thing, prosperous thing, God centered, God destined. அவர் நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓட கடவோம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஓடுவோம். இப்போ இன்னொரு வசனமும் வாசிப்போம். தானியேலை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இட்ஸ் a family of blessing. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீடித்த நாள் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, வியாதி இல்லாமல் வேதனை இல்லாமல் அந்த நல்ல வாய்ஸு, பீஸ்ஃபுல் லைஃப், இவைகளை பெருக பண்ணும். அடுத்தது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இறுதியமாக பலகையிலே எழுதிக்கொள். ஐ திங்க் டேனியல் வுட் ஹவ் டன் இட். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். ஃபேவர் இங்கே ஃபேவர் அண்ட் நல்ல புத்தி. உன் சுய புத்தி மேல் சாயாத உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். யோசனை பண்ணுங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அது எண்ணம் இருக்குது. ஞானி என்று எண்ணது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் தீமையை கண்டால் வெறுக்கணும். தீமையை விட்டு விலகு, அது உன் நாக்குக்கு ஆரோக்கியம். அப்பொழுது தீமையை விட்டு நீ விலகினா உன் நாவின் மூலமாக ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுவேன். உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். சரி, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். now let us go back to Daniel. அங்கே டேனியல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். டேனியல் பர்பஸ்ட் இன் ஹிஸ் ஹார்ட். அவனுக்கு தெரியுது, சின்ன வயசில் தான், 17 வயசு தான் அவனுக்கு தெரியுது. 17 வயசு, ஆனால் கர்த்தருடைய வழி எது, கர்த்தருடைய வழி அல்லாதது எதுன்னு தெரிஞ்சுக்கிறான். he is into the foreign kingdom, no parents, no nothing. he has to decide himself. he has to lean on the Lord God. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ கொடுக்கப்பட்டது ஒன்று. இது மாதிரி தான் நம்மளுக்கும், நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா, இல்லாட்டி நம்ம மனுஷனை சார்ந்திருக்கிறோமா, இல்லாட்டி பிசாசோட வழிகளை சார்ந்திருக்கிறோமா. இங்கே டேனியல் பர்பஸ் இன் ஸ்டார்ட் நாட் டு டிஃபைல் himself. தன்னைத்தானே, தன் உடம்பை, அப்போ சரீரத்தை காத்து கொண்டான், அவன் ஆத்மாவை காத்து கொண்டான், அவன் ஆவியை காத்து கொண்டான். 3 காரியங்களும் வருகிறது. ஸோ அது பேசலை, அவன் செய்கையிலையும் இறங்கிட்டான். நேராக போய் எனக்கு இந்த சாப்பாடு போதுன்ட்டான். பிசாசு எந்த இடத்துல ரூட்டில் வருவான், ரூபத்தில் வருவான்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அந்த இடத்துல கவர் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய ஃபேவர் அவன் மேலே தன்னால் வந்துச்சு. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தனால் அவனுக்கு பெரிய கிரேஸ் அண்ட் மர்சி கொடுத்தாரு. 17வது வசனத்தில் வாசிப்பான். வாசிங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எழுத்தில் அப்போ தேவர் ரூலிங், தேவர் இன்டு தி 127 nations, many languages they would have known, and the way of communicating அது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சகலவித எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் தேவன் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டு ஒன்று போவோம்,
நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் அப்படின்னு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சிட்டு பேசணும்னு போவோம், ஆனால் அந்த பேச்சு வந்து தவறாக பேசி அடிவாழ வரைக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போ ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும், திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல் திங். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கும் சரி அந்த காலத்துலேயும் சரி, அஸ்ட்ரானமி விட்டுருங்க, அஸ்ட்ராலஜி, வானசாஸ்திரம்னு சொல்லுவாங்க, இது அஸ்ட்ராலஜி, அப்புறம் வந்து இது ஸ்பிரிச்சுவல் திங், ஆவிகளோடு பேசுதல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கி நடைபெற்றுருக்குது. பெரிய காரியங்கள் நடைபெறுது. நேற்று கூட வாசித்தேன், நெஃபிலிம் ஸ்பிரிட்ஸோட டாக்கிங். இதெல்லாம் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த காலத்தில் டாக்டர் அந்த ராஜாங்களுக்கு என்ன ஆகுனா, அவன் அறிவாளிகன்னு சில இந்த ஆட்கள் சொல்லி வச்சுருப்பான். அவங்ககிட்ட ஜோசியக்காரன் மாதிரி 4 பேர் உட்காந்துட்ருப்பான். அவங்ககிட்ட கேட்டு என்னுடைய எப்படி நடத்தணும்னு, சபையை நடத்தணும்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு ஒருத்தனுக்கும் தேவனுடைய ஆவி இருக்காது. இப்போ தேவனுடைய ஆவி இருக்கிற மனுஷன் வித்தியாசப்பட்டவனாக இருப்பான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தானியேல் தயார் பண்ணுறாரு. தானியேல் அதுக்கு விட்டு கொடுக்குறான். கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அழனாக்கினார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம அறிகிறோம், சொப்பனங்களையும் தரிசனங்களையும் யார் கொடுக்குறதுன்னா, 2 பேர்கிட்டேருந்து வரும். ஒன்று 3 விதமாக சொப்பனங்கள் வரும். ஒன்று தேவன்கிட்டேருந்து வரும், இன்னொன்று பிசாசிட்டேருந்து வரும், 3வது நம்ம தொல்லையின் திரட்சினால் சொப்பனங்கள் பிறக்கும். இதுதான் வேதத்தில் கூறப்பட்டிருக்குது. ஸோ இந்த சொப்பனங்களை அதன் அர்த்தங்களையும் கர்த்தர் தீர்க்கத்தக்க அறிவை அவனுக்கு கொடுத்தார். இப்போ வந்து ராஜா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், அவனை கண்டுபிடிக்கிறான். ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அதனால் அங்கே என்ன போட்டிருக்கு, கடைசி வசனம், கோரேஸ் ராஜ்யம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். கிட்டத்தட்ட ஐ திங்க் 80-90 இயர்ஸ் இருந்திருப்பான். இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நடக்கும். 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். இந்த சொப்பனங்கள் நிறைய பேர் என்கிட்ட வரும்போது ஜெபம் பண்ணும்போது கேட்பாங்க, ஏதாவது சொப்பனம் பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அது வழி தான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். இவங்க சில பேர் நினச்சிக்குவாங்க, நாங்கள் சொப்பனமே, நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு நினச்சிட்டு, நெகட்டிவாக சொல்லிடுவேன்னு நினச்சிட்டு பயந்துட்டு சொப்பனமே பார்க்கலன்னுவாங்க. இது ரொம்ப தவறானது. ஏனென்றால் அப்படி செய்து இருந்தீங்கன்னா நீங்கள் அட்டாக்கில் இருக்கிறீங்க, சொப்பனத்தில் அட்டாக்கில் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சொப்பனம் வரமாட்டேன்து. இப்போ நல்லா படிங்க. சொப்பனங்களை ராஜா கண்டான், அதனால் அவன் ஆவி கலங்கி அவனுக்கு நித்திரை கலைந்தது, தூக்கம் கெட்டு போச்சு. ஓகே, இப்பொழுது ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் பார்த்தீங்களா, ஜோசியரையும் சூனியக்காரரையும், எங்கே இருக்கிறானுங்க பாருங்கள், ராஜா அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சூனியக்காரையும் கல்தேர் அனைவரையும் அழைக்க சொன்னான். எல்லாரையும் பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டார் ராஜா. அந்த காலத்து ராஜாங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ கூப்பிட்டான் எல்லாரையும், வாங்க 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 எல்லோரும். அவன் கூப்பிடல, மந்திரிமார் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதிகாரிகள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் எவன் அறிவாளி எல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் அறிவாளி. என்னது, யார்? சாஸ்திரிகள், ஜோசியக்காரன். அவங்க என்ன பண்ணாங்க, சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து, உன் நட்சத்திரம் எப்படி இருக்குது, உனக்கு இது சரியில்லை, சனி பிடிச்சிட்டு இருக்குது, ஞாயிறு பிடிச்சிருக்கு, புதன் பிடிச்சிருக்கு, இப்படி பேசிட்டு போவாங்க. எனிவே அது விட்டுடலாம். ஜோசியம் பார்ப்பாங்க. உனக்கு இப்படி பண்ணினா, நம்ம ஊரில் கூட வாஸ்து சாத்திரம், இந்த இதை எடுத்து அங்கே வை, அங்கே இருக்கிறத இங்கே வை. எனக்கு ஒன்றும் தெரில. நான் ஒன்று சொல்கிறேன், ஃபெய்த் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்கர் எனிதிங்.
ஜோசியரையும் சூனியக்காரன் எங்கே வந்தானுங்க? எங்கே அவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். சூனியம் பண்ணி அப்படியே ஆவிகளோடு இடைப்பட்டு அந்த ஆவிகளை வர வைத்து அதுகளோட பேசி என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. என்னென்ன மெத்தடாலஜி பாருங்கள். சூனியக்காரரையும் அப்புறம் கால்டியன்ஸ் அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட். இதில் கல்தையரை அழைக்க சொன்னான். அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ பாருங்கள், இந்த ராஜாவுக்கு என்னென்ன மனசில் தோணுது பாருங்கள், படிங்கம்மா. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். இந்த ஒரு சொப்பனத்துக்கு என்ன பயப்படும் பாருங்க. அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். உண்மையை சொல்கிறான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். சீரிய பாஷையில் சொல்கிறாங்க ராஜா கிட்ட. ராஜாவே, சொப்பனத்தை சொல்லு, நான் விடுவிப்பேன். இப்போ இவனுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட், அது மைண்டில் இதை ட்விஸ்ட் ஆக்க வைக்கிறது ஆண்டவர் தான். ஓகே, சரி. அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். இது அந்த காலத்து ராஜாக்கள் பண்ணுவாங்க. தே ஹேவ் அத்தாரிட்டி, தே கேன் டூ எனி திங் தே வாண்ட். அந்த ராஜ சமூகத்தில் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. டப்புன்னு கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுறான்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவனை வெட்டிடுவாங்க. இதனால்தான் நம்ம டெமோக்ரஸி எல்லாம் பயப்படும். ராஜாக்கள் சொன்னால் பயப்படுவாங்க. ஆனால் லேட்டரான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ராஜா இருக்கிறாரு, இயேசு. அவர் எல்லாத்துக்கும் சமாதானமாக சாந்தமாக பதில் சொல்லிட்டு போயிடுவார். உங்கள் வீடுகள் எருக்கல்களாக்கப்படும். என்னாச்சுன்னா, உங்கள் வீட்டெல்லாம் இடித்து நரகல்லாக்கி விட்டுருவேன். நரகல்னா பாத்ரூம் கட்டி விட்டுடுவேன் உங்கள் வீட்டில். பாருங்கள் எப்படி பயங்கரமான ஒரு தீர்மானம். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். இப்போ now things are becoming very difficult. இப்போ ராஜா ஒரு கூகுளி போட்டார். அவர் என்ன சொன்னார், நீ சொப்பனத்தையும் சொல்லு, அது அர்த்தத்தையும் சொல்லு, அப்போ தான் நீ உனக்கு அந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லி நான் அறிவேன். இந்த காரியத்தை அவர் ராஜாவை பேச வைக்கிறது ஆண்டவர், தேவனுடைய ஆவியானவர் பேச வைக்கிறாரு. இப்படி தான் நம்ம வாயால் மாட்டுவோம். இப்போ அவனுக்கு போய் எப்பவும் போய் சொல்ல, ராஜா இது மாதிரி நிறைய தடவை கூப்பிட்டுருப்பாரு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு, நடந்திருக்காது. இப்போ அதனால அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும். இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். சொப்பனத்தை சொல்லிட்டு அர்த்தத்தை செய்கிறது ஈஸியாச்சு. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சரி. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. கண்டுபிடிச்சிட்டான். இவங்க எல்லாமே ஃப்ராடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். இவங்களால சொப்பனத்தை சொல்ல முடியல. அதனால அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் காலி பண்ணுண்டான்றான். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். இப்போ நம்ம ஊர்லேயும் இது நடக்கும். எல்லா அரசியல்வாதிகளும் போவாங்க, எல்லாரும் போவாங்க. காலம் மாறும், இந்த காலம் மாறும். நம்ம கிறிஸ்தவ சமூகத்திலே இருக்குது. நியூ இயர் பிறந்த உடனே அத்தனை பேரும் சொல்லுவான், இந்த 2025 எப்படி இருக்கும்னு சொல்லு.
நான் என்ன தெரியுமா, அதனால தான் நான் என்ன சொன்னேன், 2025 பிறந்தபோது இயேசுவை அறிந்து கொள்னு சொன்னேன். அவரோடு செயல் பண்ணு, ஏன்னா அதுதான் உனக்கு வேண்டியது. நீ அதை விட்டு 2025 எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீ என்ன செய்ய போகிற? இதுதான் நம்மளுக்குள்ள பிரச்சனைகள். we need preachers to tell what is going to happen. Why we are asking that question? Because we are not right with God. When we are not right with God, then we are asking like this. 25 எப்படி இருக்கும், 26 எப்படி இருக்கும், 27 எது எப்படி இருந்தானே, நீ உன் வழிகள் கர்த்தருக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தால் நீ நல்லா தான் வச்சுருக்க போகிற. அவர் ஒன்றும் உன்னை தொந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டார். அவர் உன்னை தூக்கி தான் உயரத்தில் வைப்பார். இங்கே அதுதான் இந்த வார்த்தைகள்லேருந்து நம்ம இருக்கோம். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் பொருட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி தான் நீங்கள் வரீங்க. 25 இப்படி இருக்கும், ஒரு சில சொல்லுவாங்க பூகம்பம் வரும், நல்ல அதிர்ச்சி வரும், இதெல்லாம் கடைசி காலத்தில் வரும் தான் ஆண்டவர் போட்டிருக்காரு. இது புதுசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. அடுத்தது இப்படி வரும் அப்படி வரும் எல்லாமே சொல்லுவோம். யாரும் எந்த ஒரு ஆளும் நீ கர்த்தரோடு இருப்பியா இருக்க மாட்டியான்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய வழியில் நடன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற இதெல்லாம் ப்ராஃபஸிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். 25 இப்படி வரும், அது இப்படி வரும், சுனாமி வரும், வந்துட்டோம், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்.